தமிழை சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக ஆக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி சென்னையில் உயர்நீதிமன்ற வழக்குரைஞர்கள் 24 பேர் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கி இன்று 7ஆம் நாளாக அந்த அறப்போராட்டம் நீடித்து கொண்டிருக்கின்றது. அவர்களுடைய நியாயமான இந்த கோரிக்கையை ஆதரிக்கும் விதத்தில் நாங்களெல்லாம் இன்று வருகை தந்து அவர்களுக்கு ஆதரவு அளிப்பதுடன் அவர்களுடைய கோரிக்கைகளை ஒன்றிய அரசும் மாநில அரசும் செவியேற்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் அழுத்தமாக வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். உச்சநீதிமன்றத்துடைய அனுமதியுடனேயே ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் இந்தியை அந்தந்த மாநிலங்களில் வழக்காடு மொழியாக அறிவித்து நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள். இந்தியாவிலே ஏற்கனவே 4 மாநிலங்களில் இந்தியை அந்தந்த மாநிலங்களுடைய உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக அறிவித்து நடைமுறைப்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் செந்தமிழ்நாட்டில் எங்களுடைய மண்ணின் தாய்மொழியான தமிழை உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று கடந்த 17/12/2006ஆம் ஆண்டு அன்றைய முதல்வராக இருந்த டாக்டர் கலைஞர் அவர்கள் தலைமையிலான அரசு ஒன்றிய அரசுக்கு உச்சநீதிமன்றத்துக்கு கோப்பை அனுப்பியிருக்கிறது. 2006ஆம் ஆண்டு அனுப்பிய அந்த கோப்புக்கு இதுவரை குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் கிடைக்கவில்லை. அந்த ஒப்புதலை விரைந்து வழங்க வேண்டும். எங்களுடைய தாய்மொழியான தமிழை எங்களுடைய மண்ணில் உயர்நீதிமன்றத்துடைய வழக்காடு மொழியாக கேட்க வேண்டும் என்ற ஆவலோடு நாங்களெல்லாம் இங்கே குடுமியிருக்கின்றோம். எந்த அரசியல் கருத்து வேறுபாடுகளும் இல்லை, கூட்டணி பற்றிய பார்வைகள் இல்லை. நம்முடைய மண்ணின் மொழி மரியாதைக்குரிய ஒரு மொழியாக உயர்நீதிமன்றத்திலே கொண்டாடப்பட வேண்டும் என்ற உன்னதமான நோக்கத்தோடு இங்கே நாங்கள் எல்லாம் கூடியிருக்கின்றோம். 7ஆம் நாளாக இந்த உண்ணாநிலை போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற பொழுது நம்முடைய திராவிட மாடல் அரசு இந்த வழக்கறிஞர்களுடைய நியாயமான கோரிக்கையை செவியேற்க வேண்டும் என்பதையும் அழுத்தமாக வேண்டுகோளாக முன்வைக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒட்டுமொத்த தமிழர்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கும் வகையில்தான் இந்த 24 வழக்கறிஞர்களும் 7ஆம் நாளாக பசிப்பட்டினியோடு தங்களுடைய அறப்போராட்டத்தை தொடங்கியிருக்கிறார்கள். முதல் கட்டமாக தமிழக அரசின் சார்பில் மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அண்ணன் திரு ரகுபதி அவர்களை இங்கே அனுப்பி அவர்களோடு கலந்துரையாடல் செய்ய வேண்டும் என்பதை மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பிலும் இங்கே வந்திருக்கக்கூடிய இதர ஜனநாயக சக்திகளாக இருக்கக்கூடிய அண்ணன் தனியரசு, ஐயா பே மணியரசன், அன்புத்தாய் அற்புதம்மாள் உள்ளிட்ட எண்ணற்றவர்கள் இங்கே குடுமியிருக்கிறார்கள். எல்லோருடைய சார்பிலும் நாங்கள் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இவருடைய இந்த கோரிக்கையை ஒன்றிய அரசுக்கு அழுத்தமாக பிரதிபலிக்க வேண்டும். உச்சநீதிமன்றத்துக்கு எடுத்துச் செல்வதற்கான வேலைகளையும் முன்னெடுக்க வேண்டும். குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலை பெறுவதற்கான அழுத்தமான முன்னேற்பாடுகளையும் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். அதே போன்று இங்கே உண்ணாநிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு சில நெருக்கடிகள் இருப்பதாக தகவல்கள் வருகிறது. உதாரணத்துக்கு கழிப்பறை போன்ற வசதிகளெல்லாம் அவர்களுக்கு செய்து கொடுக்க வேண்டும். நம்முடைய மக்களுக்காக, நம்முடைய மண்ணுக்காக அவர்கள் போராடுகிறார்கள். அரசு இந்த விஷயத்தில் அவர்களுக்கு வசதிகளை செய்து கொடுப்பது நம்முடைய மண்ணின் கடமை. அதே போன்று இங்கே யாரெல்லாம் உரையாற்ற வருகிறார்களோ அவர்கள் மீதெல்லாம் வழக்கு பாயும் என்பது போன்ற ஒரு நெருக்கடியை தருவதாகவும் தகவல்கள் வருகின்றன. இத்தகைய நெருக்கடிகளை எல்லாம் தவிர்த்து இந்த மக்களின் உரிமையை, மண்ணின் உரிமையை பிரதிபலிக்கக்கூடிய இந்த அறப்போராட்ட களத்துக்கு அரசு ஆதரவளிக்க வேண்டும், துணை நிற்க வேண்டும் என்பதை மீண்டும் அழுத்தமாக விண்ணப்பித்துக் கொள்கிறோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.